சங்கத்து மக்களுக்கு வணக்கம். வாட்ஸ்அப்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பலவிதமான ஃபார்வேர்டுகள் உங்களுக்கு வரும். முக்கியமாக இந்த ஃபேமிலி குரூப்பில் இல்லை சொந்தக்காரங்க இருக்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பழைய நம்பிக்கையை எடுத்துகிட்டு அந்த நம்பிக்கைக்கு வந்து அதற்கு ஒரு அறிவியல் சாயம் பூசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம நிறையா வீடியோக்களில் வந்து இதை பற்றி பேசியிருக்கோம். அது உண்மை கிடையாது. சக்கரத்துக்கு அடியில் எலுமிச்சை வைக்கிறதாகட்டும், இல்லை வந்து சாணம் போட்டு மெழுகிறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து அறிவியல் பூர்வமாக வந்து உண்மை கிடையாது, நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கலாம் அப்படின்னு. அப்படி நம்ம பேசுகிறதுனால நமக்கு வந்து ஒரு நம்முடைய வெல்விஷர் வந்து ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சு இதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தோடைய தலைப்பு வந்து சனாதன சம்பிரதாயங்களும் விஞ்ஞான விளக்கங்களும். இதை எழுதியவர் வந்து திருமதி வேதா கோபாலன் அவர்கள். நம்ம ஏன் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் பலரால் நம்பப்படக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னா காலங்காலமாக அவங்க வீட்டில் செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ வந்து அறிவியல் பூர்வமாக கேள்விகள் வந்து அவங்க அதை எப்படி சமாளிக்கலாம். நான் இன்றைக்கி அவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இதை வந்து அறிவியல் ஒத்துக்குமா, இல்லை என் பசங்க ஒத்துக்குவாங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது. இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து அப்படி தான் பார்க்குறேன். அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம கூட உரையாடுறதுக்கு ஷோபனா வந்திருக்காங்க. ஹாய் ஷோபனா. ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்களை எடுத்து நம்ம பார்ப்போம். ஏன்னா சனாதன சம்பிரதாயங்களும் அதற்கான விளக்கங்களும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. நம்பிக்கை சார்ந்த விஷயம், யார் வேணால் எதை வேணால் பண்ணலாம், அது அவர்களுடைய உரிமை. அதில் விஞ்ஞானம்னு ஒரு சொல் வரும்போது விஞ்ஞானபூர்வமாக தான் இந்த விளக்கங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாக இந்த புத்தகத்தை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கும்போது பல இடங்களில் வந்து ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், இப்போ வந்து இரவு நேரத்தில் வந்து நகம் வெட்டக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களில் ஓகே, இரவில் அந்த நகம் எங்கே விழுன்னு தெரியாது, ஏதாவது சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கலந்துடலாம், இந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. அதாவது வந்து ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு சிக்கலை வந்து அவங்க ஒரு விதிமுறையாக வச்சு சமாளித்தாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த நூலில் வரக்கூடிய ஒரு தீம். ஆனால் விஞ்ஞானம்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சில விஷயங்களை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஒன்று வந்து அவங்க சொல்கிறது வந்து முதல்ல பாயாசமாக என்ன காரணம்னாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பந்தியில் போய் சாப்பிடும்போது ஏன் இனிப்பை முதல்ல சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாயாசத்தை சாப்பிடும்போது வயிற்றில் சுரக்கும் ஜடராக்கினி எனப்படும் தீயை அதை வந்து அமிலத்தோடு ஒப்பிடுறாங்க. அந்த அமிலத்தை அது வந்து குறைக்கிறது, பிறகு சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு அதை வந்து வயிற்றை தயார் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஆனால் காரமான புளிப்பான பொருளை முதல்ல சாப்பிட்டோம்னா அமிலத்தன்மை வந்து அதிகமாகும். இப்போ நான் கேட்குறது என்னென்னா, பாயாசம் அதாவது இனிப்பு சாப்பிடும்போது வயிற்றின் அமிலத்தன்மை நிஜமாகவே குறையுதா? இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடலைனாலும் இது வந்து இந்த சர்க்காட்டிக் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி 5 hours 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த ஆசிட் செக்ரீஷனுங்கிறது நடந்துடும். நீங்கள் அதை சாப்பிடலன்னு சொன்னால் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரையே வந்து அந்த அமிலம் வந்து புண் பண்ணிடும். ஸோ அதை தான் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி அந்த அமிலம்ங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் திங் வந்து இப்போ காரமாக புளிப்பாக சாப்பிட்டா அது அதிகமாகும், இனிப்பாக சாப்பிட்டா குறையும் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது கெஃபைன் அதே மாதிரி புளி அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆசிட்டினுடைய அளவை அதிகரிக்கிற தன்மை இருக்குது. அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் தொடர்ந்து காஃபி குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்சருக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த டைம் இலையில உட்காடுறீங்க சாப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி நீங்கள் ஸ்வீட் எடுத்தாலும் சரி, இல்லை காரமாக ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, இல்லை புளிப்பாக சாப்பிட்டாலும் சரி, அந்த எந்த இம்பேக்டும் இருக்காது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் இனிப்பை முதல்ல சாப்பிட்றீங்க, அது அந்த அமிலத்தினுடைய தீவிரத்தை குறைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு டைஜஸ்டே ஆகாது இல்லையா? அப்போ ஜீரண மண்டலம் டோட்டலாகவே வந்து ரிவர்ஸ் ஆகிடும் ப்ராசஸ். அப்படி நடக்கிறது இல்லை. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம குளுக்கோஸ் எடுக்க ஆரம்பித்த உடனேயுமே ஆல்ரெடி உள்ள உற்பத்தி ஆகிருக்கிற இன்சுலின் வந்து அதுவும் ரத்தத்தில் வந்து வெளியில் வந்துடும். இது எல்லாமே ஒரு 20 minutes கேப்பில் தான் நடக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் செக் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு வந்து அடுத்து ரேண்டம் செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் உங்கள் ரத்தத்தில் கலக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து திருப்பி இன்சுலினை வெளியே கொண்டு வரும். அதுக்காக வேணால் இதை ஒரு நம்ம கன்சிடர் பண்ணலாமே ஒழிய ஆசிட் மேலே சுகரோ இல்லை புளிப்போ காரமோ டைரெக்டான இம்பேக்ட் அந்த டைம் லிமிட்குள்ளே இருக்காது. இப்போ தொடர்ந்து நம்ம காஃபி குடிக்கிறவங்களாம் வச்சுக்கலாம், அதிகப்படியான அளவு கஃபைன் எடுக்கிறவங்களுக்கு வயிற்றில் புண்ணு வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நான் காஃபியை குடிச்சிட்டு சாப்பிட்டா எனக்கு ஜீரணம் ஆகிடும் அப்படின்னா நோ, அந்த டைமுக்குள்ளே அது நடக்காது. இது மேபி நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தானே. வீட்டுக்கு யாராவது வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறது, ஒரு நல்ல விஷயம்னு வரும்பொழுது ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறது,
இது வந்து ஒரு பண்பு அப்படிங்கிறதுனால அதை அது நம்ம அது தரக்கூடிய வச்சிருப்போம். பிரெயின் ஸ்டிமுலைக்காக சுகரை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். தென் இதில் நிறைய கலாச்சாரமாகவும் நீங்கள் எடுக்கலாம். ஒரு கட்டத்தில் வந்து சுகர் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் மெட்டீரியல். ஸோ பணம் இருக்கிறவங்க அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு பண்டமாக இருக்கலாம். நெய் சுகர்லாம் வந்து செல்வம் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிறவங்க ஹை தான் இருக்கும். கேலரிக் வேல்யூ. அடுத்ததாக இன்னொன்று பார்த்துடலாம். உப்பை வந்து கையில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து சோடியம் குளோரைடு என்னும் ரசாயன பொருள். அது கையில் பட்டால் நம்முடைய சதையை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து கீழே சிந்தும் உப்பு வந்து கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் விட ஆரம்பிக்கும். அதை மிதித்து நடந்தால் நம்முடைய காலை பாதிக்கும். இந்த இடத்துல எனக்கு வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ரசாயன பொருள் அப்படின்னா உப்பு மட்டும் ரசாயன பொருள் இல்லை, நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே ரசாயன பொருள் தான். உப்புக்கு சோடியம் குளோரைடுன்னு ஒரு பேர் நமக்கு தெரியுங்கிறனால அதை நம்ம ரசாயனம்னு சொல்கிறோம். 2வது உப்பு ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படின்னு மருத்துவர்களாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதாவது வந்து நம்ம பல்வலி அப்படின்னு போனால் அவங்க வந்து அதற்கு அவங்க பரிந்துரைக்கிறது உப்பு தண்ணியில் வாய் குப்பிளிங்க. ஈவன் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கும் உப்பு தான் வந்து அவங்க பரிந்துரைக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய கருத்து அதுக்கு நேர் மாறாக இருக்கே. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலாக வந்து உப்பு சமைக்கிறவங்க கையில் போட்டால் ஒரே நிதானத்தில் இருக்கும். ஸ்பூன் அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் ஒரு சைஸில் இருக்கும். நான் சமைக்கிற இடத்துல போயிட்டு இன்னொரு வீட்டில் போய் சமைச்சா கூட அந்த ஸ்பூன் மாறும்போது டேஸ்ட் மாறலாம். ஸோ ஜென்ரலி உப்பு கையில் போடுறதா எனக்கு தெரிஞ்ச சமையலில் வந்து ப்ராப்பராக வரும். நிறைய பேருக்கு இது சம்மந்தமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். ஏன்னா உப்பு தொட்டால் கையில் இருக்கக்கூடிய ஒரு பிசுபிசுப்பு உணர்வோ இல்லைன்னு சொன்னால் அருவருப்பாக நினைப்பாங்க. நம்ம கை க்ளீனாக இருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க, ஓசிடி லெவலில் இருக்கிறவங்க வரைக்குமே இருக்காங்க இல்லையா. சுத்தத்தை வந்து பல மக்கள் வந்து பல கட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வாக வேணால் இருக்கலாமே ஒழிய, கை காயமாகுது அப்படின்னு சொன்னால் கையை விட ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் வந்து உங்களுடைய வாய் உள்ள குடல். அதுவே நம்ம உப்பை உள்ளே எடுக்கிறோம் தானே. ஸோ ஒன்றும் ஆயிடாது. நம்ம வந்து அது நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலுக்கான கற்பிதம் தான். கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும். அதோட நம்ம கண்ணை ஏதாவது தொட்டோம்னா எரியும். இந்த மாதிரியான காரணங்கள் வேணால் சொல்லலாமே ஒழிய உப்பு வந்து உங்கள் கையை ஒரு காலத்துலேயும் டேமேஜ் பண்ணாது. அதே மாதிரி இன்னொன்று கூட அந்த புக்கில் படித்தேன். என்னன்னு சொன்னால், நெய்யையும் சாதத்தையும் கையால் வந்து பரிமாறக்கூடாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பூஞ்சை காளான் வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும், கிருமிகள் இருக்கும், அதனால் அதை பரிமாறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்ல வந்தது கரெக்டு. நம்ம கையில் இருக்கக்கூடிய கிருமிகள்னால நம்ம சாப்பாட்டை அப்படியே கையில் எடுத்து போட்டோம்னா அதில் வந்து அந்த எதிராளிக்கும் அது தொற்றக்கூடிய நோய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது பரவலாம் அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்தில் நினச்சிருப்பாங்க. பட் யாருமே வந்து அவ்வளோ சூடான சாதத்தை வந்து கையால் போடவும் முடியாது. 2வது பூஞ்சை காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து அந்த சூடான சாதத்துலலாம் வந்து வளராது. ரொம்ப நீங்கள் அதை ஆறி போய் கெட்டு போய் அடுத்த நாள் ஆனால் தான் வளரும். அதே மாதிரி நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய் வந்து முற்றிலும் நீர் இல்லாத ஒரு பொருள். எந்த இடத்துல நீர் இல்லையோ அந்த இடத்துல பூஞ்சை வளராது, பாக்டீரியா வளராது. நெய் வந்து ரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு உட்படும். அதை நீங்கள் திறந்து காற்றுல வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கு வாசனை வருது, பழைய வாசனை வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா. அது வந்து இந்த நெய்யில் இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் சங்கிலியில் அந்த ஹைட்ரஜனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஒரு பழைய வாசனை அந்த நெய்க்கு வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி தேவைப்படும். மற்றபடி நெய்யை நீங்கள் தாராளமாக கையில் எடுக்கலாம். நெய் அதனால் கண்டிப்பாக கெட்டு போகாது. என்னென்னா கன்வீனியண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு பரிமாறுறவங்க வந்து கையில் எடுத்து போட்டாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண மாட்டோங்கிறது ஒன்று. 2வது வந்து நிறையா விழுகும். இந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் அதில் இருக்குது. இன்னொன்று, சூடாக பரிமாறக்கூடிய பொருட்களை வந்து கையில் எடுக்கிறதும் முடியாது. பட் ஆனால் நம்ம இப்போ ஊறுகாய் வந்து மாதவிடாயில் இருக்கிற பெண்கள் வந்து ஊறுகாயை தொட்டால் கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யார் ஊறுகாயை தொட்டாலுமே கெட்டுரும். ரீசன் என்னன்னு சொன்னால், அது ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ரொம்ப நாளாக வச்சுருக்கிற ஒரு பண்டம். நம்ம டெய்லி சமைச்சு டெய்லி தூக்கி போடுற விஷயம் இல்லை இல்லையா. அது ரொம்ப நாளாகவே நம்ம அதை வச்சுருப்போம். அதனால் நீங்கள் வெறுங்கையோடு தொட்டால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மைக்ரோஃப்ளோரா கண்டிப்பாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அவ்வளோதான். ஸ்கின் மைக்ரோஸ் பற்றி நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு இது வந்து காது குத்துறது எதுக்காக அப்படின்னு ஒரு விஷயம். அது வந்து நகைகள் அணிவதற்காக குத்துகிறாள் என்று வைத்து கொண்டாலும் ஆண்களுக்கும் குத்துறோம். அப்போ வந்து அக்கு பஞ்சரில் வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. காதில் எங்கெங்கெல்லாம் அக்கு பஞ்சரில் காது குத்துனா என்னென்ன வலிகள் நோய்கள் எல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பெரிய விளக்கம் இல்லை. பட் இது எந்த அளவுக்கு உண்மை? காது குத்துறதுனால நோய்கள் வருவது தடைபடுமா? அப்படி பார்த்தா பெண்களுக்கு நோய்களே வரக்கூடாது. யாருக்குமே தான் வரக்கூடாது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து காது குத்தாதவங்க இருக்க மாட்டோம். அதனால தான் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும். ஃபாரின்ல காது குத்துறது இல்லை, அவங்களுக்குலாம் அப்போ நோயாக இருக்கணும். அவங்க எங்கெங்கே குத்திக்கிறாங்களே. இல்லை அப்படி கிடையாது. அக்கு பஞ்சருங்கிறதே ஆக்சுவலி வந்து ஒரு சூடோ சயின்ஸ் தான். அதுக்கு வந்து சூடோ சயின்ஸ்னு ஏன் சொல்கிறோம்னா,
அறிவியல் விளக்கங்களை ஆல்ரெடி இருக்கிற அனாட்டமிக்கல்ல இருந்து எடுத்து அது கொடுக்குதே ஒழிய நிரூபணங்களை எங்கேயுமே கொடுக்கல. இத்தனை கேஸ் ஸ்டடி, இத்தனை பேருக்கு இதை தொடர்ந்து பண்ணி அதில் இத்தனை பேர் குணமாயிருக்காங்க, இத்தனை பேர் வந்து பிளாசிபோலேயே குணமானாங்க, அந்த மாதிரியான ஆய்வுகளோ தரவுகளோ எங்கேயும் கிடையாது. அதே போல் நீங்கள் வெறுமை தட்டி குத்தி மட்டுமே வந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து, ஏன்னா எதுவுமே ஒரு காரணியால் இயக்கப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை, எல்லாமே மல்டி ஃபேக்டோரல். நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ஆகட்டும், உங்கள் ஃபுட் ஆகட்டும், உங்கள் மனநிலை ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. அதனால காது குத்துறதுனால இல்லை, மூக்கு குத்திக்கிறது, கொலுசு போடுறது, மெட்டி போடுறது, அப்புறம் இந்த விரலில் மோதிரம் போட்டால் ஏன் இந்த விரலில் மோதிரம் போடுறோம் ஏன்னு சொன்னால் இதயத்தில் நேரம் இங்கேருந்து ஒரு நரம்பு போகிறதுனால காதலர்கள் வந்து பிணைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு அறிவியல் விளக்கம் கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. ஓகே, இந்த புஸ்தகத்தில் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பரிணாம வளர்ச்சியில் விரல்கள் வந்து சேர்ந்து இருந்தது. ஸோ அது பிரிஞ்சு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய 4 விரலையும் நம்மளால் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ண முடியும். இது ஒரு விரலை மட்டும் நீங்கள் தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது. இது வந்து லெஸ் யூஸ்டு விரல். சரி சும்மா இருக்குது, அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு இதில் போட்டிருக்கோம், அவ்வளோதான் அதில் உண்மையான விஷயம். இன்னொன்று நமக்கு வந்து தங்கம்ங்கிறது வந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள், அது வந்து கையிலேயே வச்சிருக்கணும். அதே மாதிரி காதை குத்தி ஓட்டை போட்டுக்கிறதுக்கான காரணமும் அந்த தங்கத்தை நீங்கள் பாக்கெட்லாம் வச்சுருந்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ நம்ம உடலோடு அதை வந்து பிணைக்கும் போது அந்த அப்புறம் ஒரு அழகியலும் ஒரு காலப்போக்கில் வந்துருக்கும். ஆமாம், அதை வந்து நம்ம அழகாக மாற்றுறோம். காது வளர்க்குறதுங்கிறதே வந்து பழங்குடிகளோட ஒரு கல்ச்சர். அதே மாதிரி கழுத்து வளர்ப்பாங்க. ராஜஸ்தானி பழங்குடிகள் வந்து கழுத்தில் பேண்டு போட்டுகிட்டே வந்து கழுத்து இப்படி மேலே தூக்குற மாதிரி, இது எல்லாமே ஒரு அழகியலோட சேர்ந்த ஒரு ஆஸ்தட்டிக்கான விஷயமாகவும் போயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் சமகாலங்களில் இந்த சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பழைய நம்பிக்கைகளுக்கு ஒரு அறிவியல் அடையாளம் கொடுக்கறது, விளக்கம் கொடுக்குறதுங்கிறது ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி விளக்கம் கொடுக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு வரதெல்லாம் வந்து மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ இந்த மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, வைரஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த விஷயங்கள் வந்து கடவுளை மறுக்கக்கூடிய பல கூறுகளையும் எடுத்துகிட்டு வருதுங்கிறத இவங்க வந்து மறந்துடுறாங்க. ஏன்னா ஒரு நோய் அப்படிங்கிறதே கடவுள் கொடுத்த தண்டனை அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அது வைரஸ் பாக்டீரியாவில் வருதுங்கிற லெவலுக்கு இவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ அதை வந்து குணப்படுத்தவும் முடியும். இவங்க இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளூர ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா ஒரு கடவுள் மறுப்பாளரோ இல்லை ஒரு முற்போக்காக பேசுகிறவங்களோ இல்லை வந்து சரியா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், அறிவியல் பூர்வமாக தர்க்க ரீதியாக பேசுகிறவங்க மேலே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை அவங்க மறைமுகமாக இதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான். ஏன்னா இவங்களுடைய ஒரு சடங்குக்கு இவங்க வலுவாக வந்து அறிவியல் காரணம் ஒன்று தேடுறது எதுக்காக? இது இப்படி தான் நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது, இதை செய்தே ஆகணும்னு பிடிவாதமாக சொன்னால் அப்போ ஒரு காலம் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து இதில் சயின்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா, எங்களுக்கும் எல்லாம் தெரியும், நாங்கள் அவுடேட்டட் கிடையாது, நாங்கள் அப்போவே அறிவியல் பூர்வமாக கணிச்சிருக்கோம்னு சொன்னால் அவங்களுடைய மதிப்பு வந்து அந்த குழந்தைங்க கிட்ட உயருங்கிற ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இதில் இருக்கலாம். இன்னொன்று இந்த சம்பிரதாயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சம்பிரதாயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைமையிலையும் அவங்க இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இது போல் எழுதுறது மூலமாக நாங்கள் வந்து அறிவியலை விட்டு விலகி போகல, அவுடேட்டட் ஆகலை, நாங்கள் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறையா காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் இது ஒரு நல்ல முயற்சி தான். ஆனால் வந்து ஒரு குத்துமதிப்பாக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் அதை வச்சு அவங்க வந்து அறிவியல் எப்படி ஆராய்ச்சிகளை செய்து அதை வந்து நிரூபிச்சு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுனால எத்தனை விதமான படிநிலைகளுக்குள்ள அவங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த ப்ராசஸையும் அவங்க வந்து அதுக்குள்ளே கொண்டு போகலாம். இப்போ 10 வீட்டில் ஒரு 100 வீடுகளில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, 100 வீடுகள் இதை ஃபாலோ பண்ணலை. இங்கே வந்து இதில் வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்கன்னா காலத்தால் வந்து கைவிடப்பட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கும், அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இன்னைக்குள்ள ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீ நைட் அவன் வெட்டிக்காதுன்னு சொன்னால் இவ்வளோ வெளிச்சம் இருக்கே அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லணும். அப்போ அந்த காலத்தில் வெளிச்சம் இல்லை வெட்டலைன்னு சொன்னால் சரி அந்த காலத்தில் நீங்கள் வெட்டாதீங்க அப்படிம்பாங்க. காலம் நம்மளுடைய காலமாற்றம், சூழல் மாற்றம் வந்து பல நம்ம நகை வெட்டிகளே இருந்திருக்காது. என்னோட அப்பா வந்து அருவாளில் வெட்டுவார். அப்போ அது வந்து இருட்டில் வெட்டும்போது விரல வெட்டிக்குவாங்க. அது வந்து எல்லாமே கூட ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன் இருக்கும். இதில் விஞ்ஞான விளக்கம் அதை நம்ம லூஸ்லேயுமே விட்டுறலாம். இப்போ அந்த பழக்கத்தை நான் பிடிச்சே தீருவேன். இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு இப்போ சனிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, வெள்ளிக்கிழமை நான் போய் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியே ஆகணும்னு ஒரு குழந்தை கேட்குதுன்னு சொன்னால் இல்லை வெள்ளிக்கிழமை நம்ம முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தும் பொழுது அதுக்கு முறையான பதிலோ விளக்கமோ இல்லைன்னா அந்த கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அதை நம்பாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே என்டையராக மாறும் பொழுது சிலதை நம்ம அப்படி கடத்தியே ஆகணுங்கிற கட்டாயமுமே இல்லை தான். கண்டிப்பாக. அப்போது
தொடர்ந்து நம்ம வந்து இது போன்ற விஷயங்களை உரையாடிக்கிட்டே இருப்போம். எனவே நம்முடைய நேயர் இதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சவர் வந்து இது மூலமாக ஒரு பதில் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் ஷோபனா. நன்றி.